இந்த புது கார் எடுக்கும்போது ஒரு சில மித்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மித்துங்கிறது என்ன? இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், புது கார்னா 30க்கு மேலே போகக்கூடாது, 40க்கு மேலே போகக்கூடாது, சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டணும். இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, ஷோரூம் சைட்லேயும் சரி, நிறைய ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ரியாலிட்டி என்ன? அப்படி நம்ம கார் எடுத்த உடனே ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும் எப்படி தான் நம்ம அந்த காரை ஓட்டணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பிரேக் இன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது புதுசாக ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காருக்கு பிரேக் இன் பீரியட் அப்படிங்கிறது முதல் 1600 கிலோமீட்டரு, அப்படி இல்லைன்னா 2000 கிலோமீட்டர். இது எவ்வளோ கிலோமீட்டருங்கிறது உங்கள் காரோட மேனுவலில் அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக் இன் பீரியட் அப்படிங்கிற டைட்டிலில் அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த பிரேக் இன் பீரியட்னா என்ன? கார் அப்படிங்கிறது பியோர்லி ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதில் நிறைய மெக்கானிக்கல் பார்ட்ஸ் இருக்குது. மல்டிபிள் பார்ட்ஸ் சேர்ந்து இன்டகிரேட் ஆனது தான் ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் முக்கியமாக இன்ஜினுக்கு உள்ளே பார்க்கும்போது நிறைய மூவிங் காம்பனன்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. உள்ளே வந்து லிட்ரலாக ஃபயரிங் அப்படின்னு சொல்லி நடக்குது. அதாவது உள்ளே தீப்பிடிச்சு அதிகமான ப்ரெஷரை வந்து உருவாக்குது. அப்படி மூவிங் பார்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த புது பார்ட்ஸ் இப்போ நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி வர்ற கார்ஸில் ரொம்ப அக்ரெசிவாக அதை ஆல்ரெடி ஃபயர் பண்ணி ஆல்ரெடி அதிகமாக டெஸ்ட் பண்ணி உங்கள் கையில் காரை கொடுக்கறது கிடையாது. அப்படி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு 5000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அந்த காரை உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா? வாங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போது அந்த அளவுக்கெல்லாம் வந்து காரை டியூன் பண்ணி உங்கள் கையில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் பிரேக் இன் பீரியட்னு ஒன்று போட்டே உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. அப்போ அந்த பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகணும். உள்ள என்னதான் டிசைன்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக பண்ணி ப்ராப்பராக மேனுஃபேக்சர் பண்ணாலும் மேனுஃபேக்சரர் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று எல்லா மெக்கானிக்கல் பார்ட்ஸுக்கும் இருக்குது. அப்போ அந்த டாலரன்ஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும்போது அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படி அதிகமாக இருக்கும்போது அதிகமாக உள்ள ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். அப்போ அதுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கூல் ஆஃப் பீரியட் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த பீரியடில் நம்ம காரை இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரூல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த பீரியடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பிரேக் இன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பிரேக் இன் பீரியடில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 30க்கு மேலே போகக்கூடாது, 40க்கு மேலே போகக்கூடாது, கியரை அடிக்கடி மாற்றக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காரை வந்து மல்டிபிள் ஸ்பீடை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். ஆனால் ஒரே ஸ்பீடில் ரொம்ப நேரமாக சஸ்டெயின் பண்ணக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு ஹைவேல போகிறீங்கன்னா க்ரூஸ் பண்ணிகிட்டே ரொம்ப தூரம் வந்து போகக்கூடாது. அந்த காரை வந்து வேறு ஸ்பீடை வந்து அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் மல்டிபிள் ஸ்பீட்ஸை வந்து இங்கே ட்ரை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபஸ்ட்டு பிரேக் இன் பீரியடில் ஹைவேக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஹைவேல எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரேக் இன் பீரியடோட டியூரேஷனை நீங்கள் நல்லாவே கம்மி பண்ண முடியும். அந்த 1600 கிலோமீட்டரை வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஓட்டி என்னைக்கு தான் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது இல்லையா? அப்போ ஒரு லாங் டிரைவ் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறப்போ அந்த டியூரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஷார்ட் ஆகும். அதை வந்து ரொம்ப குயிக்காக வந்து அதை நீங்கள் ஃபினிஷ் பண்ண முடியும். அப்போ அந்த காரை வந்து மல்டிபிள் ஸ்பீட்ஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுங்க. அப்படின்னா தான் இன்ஜின் வந்து நல்லா டியூன் ஆகும். ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் ட்ரைவ் பண்ணாதீங்க, அது மட்டும் பண்ணக்கூடாது. அதாவது இதில் வந்து ஒரு ரெட் லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அனலாக் மீட்டராக இருக்குது அப்படின்னா ஒரு ரெட் கலரில் ஒரு இடத்துல ஒரு லைன் மார்க்கிங் இருக்கும். அதுதான் எக்ஸ்ட்ரீம் அக்ரெசிவான ஒரு ஆர்பிஎம். உதாரணத்துக்கு ஒரு 4000 ஆர்பிஎம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 4000 ஆர்பிஎம்மில் என்ன ஆகும்னா கார் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபீல் பண்ணும். அந்த மாதிரி நீங்கள் ஓட்டும் போது அதிகமாக வந்து உங்களுக்கு ஃப்ரிக்ஷன்னால் ஹீட் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பொட்டன்ஷியலில் நீங்கள் இனிஷியல் பிரேக் இன் பீரியடில் நீங்கள் டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஹெவி த்ராட்டில் இன்ஸ்டண்ட்டாக வந்து கொடுக்காம ஜென்டிலாக ஓட்டுங்க. ஒரு 4000 கீழே ஆர்பிஎம்மில் நீங்கள் அதை எப்படி வேணாலும் வேரி பண்ணி நீங்கள் ஓட்டலாம். அதனால் ஹைவே போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு ரூல் வந்து கிடையாது. தாராளமாக நீங்கள் ஹைவே இம்மீடியட்டாக காரை எடுத்துகிட்டு கூட நீங்கள் ஹைவேக்கு போகலாம். அது போகிற வழியில் ஏதாவது நின்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் அதுக்கு சாத்தியமே கிடையாது. செகண்ட் என்னென்னா ஹில் டிரைவ்லாம் போகக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. அதுவும் வந்து உண்மை கிடையாது. நீங்கள் தாராளமாக ஹில் டிரைவ் எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஹில் டிரைவ்லேயுமே ஃபர்ஸ்ட் கியரில் போட்டுட்டு ரொம்ப ரைஸ் பண்ணி நீங்கள் மேலே ஏற்றாதீங்க. ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப ஸ்லோவாக
அந்த காரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிரேக் இன் பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக நீங்கள் கிராஸ் பண்ணி போக முடியும், ரைட்? அப்போ இந்த பிரேக்கிங் பீரியட்ங்கிறது ரொம்ப குரூஷியல் அந்த காருக்கு. அந்த இன்ஜினை உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் டியூன் பண்ணுறதே இந்த பிரேக் இன் பீரியடில் தான் நடக்கும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த காரை ஒரு வேரியஸ் ஸ்பீடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விட்டு நல்லா நீங்கள் ஒரு ஜாலியாக நீங்கள் ஒரு டிரைவ் போகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு ரொம்ப குயிக்காக ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு செட் ஆகும். ஓகே, ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது காரில் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஒரு காரை வந்து ப்ராப்பராக ஷெட்யூல் படி நீங்கள் சர்வீஸ் கொடுங்க. கம்பெனியில் என்ன ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்களோ அந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில பிராண்டில் ஃபஸ்ட் சர்வீஸே 1 இயர்க்கு அப்புறம் தான் அப்படின்னு கூட இருக்குது. அப்படின்னா அப்போ போனால் போதும். ஒரு சில காரில் 1000 கிலோமீட்டரு இல்லை 1 மாதத்தில் இப்படின்னு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அப்படின்னா அந்த ஷெட்யூலுக்கு நீங்கள் போகணும். அப்போ அந்த ஷெட்யூலில் என்ன தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்றும் பெருசாக இன்ஜின் ஆயிலை மாற்றுறதோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான சர்வீஸோ எதுவும் பண்ண மாட்டாங்க. பியூர்லி இன்ஸ்பெக்ஷன் தான். அப்போ இருக்கிற விஷயமெல்லாம் ஓட்டுனதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு மேக் ஷூர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக காரை போய் சர்வீஸ்க்கு கொடுக்கணும். போகலைன்னா நமக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்து லேப்ஸ் ஆயிரும், அந்த கண்டிஷனுக்காக நீங்கள் விடக்கூடாது. அந்த காரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் நீங்கள் அந்த சர்வீஸை வந்து கண்டிப்பாக விடணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அண்ட் செகண்ட் சர்வீஸை ப்ராப்பராக ஷெட்யூல் படி நீங்கள் விடுங்க. இன்ஜின் ஆயில் எப்போ மாற்றணும் அப்படின்னு ஷெட்யூல் இருக்கோ அப்போ கண்டிப்பாக மாற்றுங்க. எனக்கு வந்து இப்போ பட்ஜெட் இல்லை, ஆனால் இப்போ மாற்றலை, அப்புறமா மாற்றிக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக ஷெட்யூல் படி அந்த ப்ரொசீஜரெல்லாம் என்னென்னலாம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணணும். சரி, இப்போ கம்பெனியில் தான் நான் சர்வீஸ் கொடுக்கணுமா இல்லை நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் கூட நான் சர்வீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஹிக்கிள் வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்பெனி சர்வீஸை ப்ரிஃபர் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. அப்படி பண்ணும்போது அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களோட செக்லிஸ்ட் படி உங்கள் காரை வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னென்னலாம் அது அந்த சர்வீஸில் பாஸ் த்ரூ பண்ணணுமோ எல்லாத்தையும் அதை கிராஸ் பண்ணி ஒரு சர்வீஸ் ஆகி உங்களுக்கு வரும், ரைட்? அப்படி வாரண்டி பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இட்ஸ் அப் டு யூ. ஆக்சுவலாக என்னோட பர்சனலான சாய்ஸ் என்னென்னா, இயர்லி மோஸ்ட்லி 2 சர்வீஸ் வந்து உங்களுக்கு வரும். அதில் ஒரு சர்வீஸ் கம்பெனியில் விடுங்க, ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் வெளியில் விடுங்க. அப்படி பண்ணும்போது ஒரு மாதிரி நியூட்ரலாக நீங்கள் இருக்கும். அதிகமாக கம்பெனியில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட வாரண்டி பீரியட்க்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் வெஹிக்கிள் வாரண்டியில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக கம்பெனியோட சர்வீஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட் ஐடியா, வண்டியை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும், அந்த பிரேக் இன் பீரியடில் எப்படி நம்ம காரை வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.